கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் கூட சபையின் மத்தியிலே சாட்சியான இதன தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை ஒரு வருடமாக எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வந்தார். அடிக்கடியாக என் கணவருக்கு பலவீனம் வந்து கொண்டு இருந்தது. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டு இருந்தேன். இப்போது என் கணவருக்கு பலவீனமே இல்லை. என் தகப்பன் எங்களை அதிகமாக எங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு கூட அதிகாலையில் நான் பால் போட போகணும். நான் எப்போதும் வீட்டிலேருந்து ப்ரேயர் பண்ணி தான் வருவேன். நான் எவ்வளோ நாளாக நான் சாட்சி சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு வார்த்தை வராது, அழைத்தான் வராது, நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு என் தகவன் செய்த அற்புதத்தை நான் சொல்லணும்னு வந்தேன். அதிகாலையில் நான் பால் போட நானும் என் மகளும் போனோம். நான் வீட்டிலேருந்து வரும்போது என் தகப்பனே, நீங்கள் எங்களோட வந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எங்களுக்கு எந்த இக்கட்டும் நேரிடக்கூடாது, எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுப்பா, நாங்கள் ரோடை கிராஸ் பண்ணிலாம் பால் போட போவோம்ப்பா, எங்களோட நீங்கள் கூடவே வாங்கப்பான்னு சொல்லி தான் நான் டெய்லியும் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். இன்றைக்கு நாங்கள் போனோம், மதுரா கார்டனில் பால் போட்டுட்டு ஒன்வேல போனது எங்கள் தப்பு தான். ஆனால் நாங்கள் கிராஸ் பண்ணணுன்னா பில்ரோத் காலேஜ் அண்டு போய் தான் கிராஸ் பண்ணணும். எங்களுக்கு பயமாக இருக்கும், வண்டிங்க நிறைய வந்தது அந்த நேரத்தில். நாங்கள் ஒன்வேல தான் டெய்லியும் பார்த்து போவோம். இன்றைக்கி நாங்கள் பார்த்து தான் போனோம். ஒரு சின்ன பால் வண்டி இந்த ரோடில் தான் நிற்கும், அது பிளாட்டுக்கு பின்னாடி. அந்த பையன் பால் வண்டி ஓட்டி கொண்டு வந்து நாங்கள் வரத்துக்கும் அவன் வந்து ஸ்பீடாக எங்களை இடிக்கிற மாதிரி வந்துட்டான். ஒரு நிமிஷம் தான் என் மக பிரேக் போட்டா, அவள் போடலைன்னா அந்த வண்டி இடித்து நாங்கள் ரோடில் நிறைய வண்டிங்க, நாங்கள் ரோட்டில் விழுந்து இன்றைக்கி 2 பேருமே நாங்கள் இருந்திருப்போமான்னு தெரியாது. என் தேவன் எங்களை அதிகமாக நேசித்து எங்கள் ஜீவனை பாதுகாத்து கொண்டார். இந்த நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வாதம்.